திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கிற வரைக்கும், அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை தொடர்பு கொள்கிறார். அது வரைக்கும் கொஞ்சம் மன நிம்மதி இல்லாமல் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த சனி பகவானுடைய கர்ம விதி. அதை மாற்ற முடியாது. இருப்பினும் உங்கள் ராசி அதிபதி யார், உங்களை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். இந்த செவ்வாயும் பாருங்கள் நீசமாயிட்டார். அதுவும் எத்தனாவது இடத்துல போய் நீசமாயிருக்காருன்னா, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல போய் நீசமாகிறார். எப்போவுமே ராசி அதிபதி லக்னாதிபதி நீசமானால் உங்களுக்கு ஒரு மன குறைபாடுகளோ அல்லது மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்குண்டான அமைப்போ, வரக்கூடிய வருமானங்கள் பத்தாமல் இருக்கிறதோ, அல்லது வருமான தடைகள், கடன், நோய், ஏன்னா அவரை 6ஆம் அதிபதி, கடன், நோய், வழக்கு, வேலையில் ஒரு பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துட்ருப்பார். அல்லது வேலை இல்லாமல் அலைந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். இப்போது அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்கள், 6ஆம் தேதிக்கு மேலே வக்ரம் ஆகிறார். எப்பொழுதுமே நீச கிரகம், ஜோதிடத்தில் சில விதிமுறைகள் இருக்குது இல்லையா, அதில் செவ்வாய் வக்ரமானால், அதாவது நீச கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை. அப்போ செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே உச்சத்தை அடைய போகிறார். ஆனால் உங்களுக்கு அதற்கப்புறம் நல்ல பலன்கள் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. பெயரோ புகழோ தொழிலிருந்து வந்த தடைகள் விலகிறதோ இதெல்லாமே நிச்சயமாக நடந்தே தீரும். எதிர்பார்த்த பணவரவு, ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க, இந்த மாதம் 3 கிரக வக்ரம், அதாவது குரு வக்ரத்தில் இருக்கார், செவ்வாயும் வக்ரத்தில் இருக்கார், புதனும் வக்ரகதி அடைகிறார். ஸோ உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் வக்ரமாக இருக்குதுன்னு பாருங்கள். அது சார்ந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது குரு, உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக பண வரவு, பொருளாதார வளர்ச்சி, அதே போல் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது, கலைகள், இதில் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைப்பது, குடும்ப ஒற்றுமை அதிகரிப்பது, அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் நடக்கும். ஒருவேளை குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரம் இல்லை என்றால் நிச்சயமாக இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தடை தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க, உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதி. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 3ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். ராசிக்கு 3இல் சுக்கிரன் வரக்கூடிய காலங்கள் 3ங்கிறது கைப்பகுதிங்க. அப்போ அந்த இடத்துல சுக்கிரனுக்கு வந்தால் மகாலட்சுமி கடாட்சம்னு சொல்லுவோம். அப்போது இந்த 3இல் சுக்கிரன் இருந்ததுன்னா கையில் காசு புழங்கிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துடும். அதே போல் நீங்கள் யாருக்கு இந்த மாதம் பணம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், அவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது அமைப்பு. அப்போ அவர் யார், உங்களுக்கு 7ஆம் அதிபதியாகி 3இல் நிற்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு. அது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஆனாலும் 7-3 தொடர்பு ஏற்பட்டால் உங்களுடைய பார்ட்னருக்கு நீங்கள் உதவி பண்ணுறது, காரிய ஜெயங்கள் உங்கள் ஜாதகம் மூலமாக ஏற்படுறது, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருக்கு உங்கள் மூலமாக பணவரவு, உங்கள் ஜாதகத்தின் மூலமாக திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ விருச்சிக ராசிக்கு அவரே 12ஆம் அதிபதி ஆகிறாரா, அப்போ 12ஆம் அதிபதியாகி உங்களுக்கு 3ஆம் வீட்டில் மறையும் போது ஒரு பயணங்கள் ஏற்படுறது, ஒரு இடமாற்றங்கள் ஏற்படுறது, ஒரு தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, குட்டி தூக்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குட்டிய தூக்கம் வர்றது, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது, எதுக்கு போகிறீங்க எதுக்கு வரீங்க அப்படிங்கிற ஒரு பயணத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அடுத்தது புதன். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அவர் 8 மற்றும் 11ஆம் அதிபதி. விருச்சிக லக்னத்துக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் புதன் நல்லா இருந்துட்டால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா 8 மறைமுக பணம், 11ங்கிறது லாபம், ரெண்டையுமே புதன் தான் வாங்கியிருக்கார். இந்த புதன் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ராசிக்குள்ளே இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், ஏன்னா சூரியனுக்கு மிக நெருங்கின பாகை கலையில் தான் புதன் வந்துக்கிட்டே இருப்பார். அப்போது சீக்கிரம் அஸ்தங்கதம் ஆயிடுவார், சீக்கிரம் வக்ரம் ஆயிடுவார். இதெல்லாம் நடக்கும். புதனுக்கு முண்டு சுக்கிரனுக்கு முண்டு. நீங்கள் எப்போவுமே பாருங்கள், இந்த சூரியனை சுற்றிட்டு அந்த புதனும் சுக்கிரனும் போய்கிட்டே இருப்பாங்க. அப்போது உங்கள் ஜாதகத்தில் புதன் அஸ்தங்கதமாகவோ வக்ரமாகவோ இருந்தால் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். திடீர் பண வரவு, உழைப்பில்லாமல் பணம் வர்றது, அதே போல் அதிக லாபங்கள், எதிர்பார்த்ததை விட லாபங்கள் அதிகரிக்கிறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. யாராவது உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்க, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க. லாபத்தை பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா 11ங்கிறது லாபம், 11ங்கிறது மூத்த சகோதரம், 11ங்கிறது இல்லீகல், தன் மனையை விட்டு பிற மனையை தேடக்கூடியது எல்லாமே 11 தான். அப்போ இது சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதா உண்மை. அதுவும் உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் தான். அந்த 15ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள். புதன் வக்ரமாக இல்லைன்னா
அதற்கு மேலே உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஏன்னா லக்னத்திலே உட்காந்துருக்காரு, 8 கூடிய லக்னத்தில் இருந்ததுன்னா திடீர் வருமானங்கள் உண்டு. ஆனால் இரவு நேர பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். 8ங்கிறது உங்களுக்கு அமானுஷ்யம், மறைமுகமாக இருக்கக்கூடிய பணம், மறைமுகமாக உங்கள் விஷயங்களே நிறைய ரகசியங்களும் இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. அதே போல் 11ங்கிறதும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதுனால 15ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இல்லைன்னா அதிக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வக்ரமாக இருந்தால் 15ஆம் தேதிக்கு முன்னாடி அதனுடைய வாய்ப்புகளை எல்லாமே கண்டிப்பாக புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை. இப்போது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்கள் ஜாதகத்தில் 3 கிரகங்கள் வக்ரமாக இருக்கார். லக்னாதிபதி ராசி அதிபதியே செவ்வாயே வக்ரமாகும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதை செய்தாலும் பலமுறை யோசித்து சிந்தித்து செயலாற்றினீங்கன்னா இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் மாதமாகவும் மிகப்பெரிய பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதா உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திப்படியும் பார்த்துக்கோங்க. தசாபுத்தியும் நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இதை விட உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.